சார் சார் இங்க யார் சார் ஃபோன் பண்ணது? நான் தான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணேன். சார் நிக்கிறேன் பாருங்க. இவன் தான் சார் வேணாம் சார். கான்ஸ்டபிள் பிடிங்க அவனை. ஓகே சார். சார் இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் வெளியவே விடாதீங்க சார். ஆமா சார், விட்டா பெண்கள் நிம்மதியாவே இருக்க முடியாது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். டேய் நடராஜ் ஸ்டேஷன். டேய் வாடா வாடா, கொண்டு போங்க. வாடா வாடா. என்னையா போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறீங்க? இனிமே பிரச்சனையே நான் தான் உங்களுக்கு. சார் தான் போடா. உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்க பாத்துருக்கோம். சார் கூட்டிட்டு போங்க சார் அவனை. டேய் நாங்க இருக்கும்போது எங்க முன்னாடியே எப்படி பேசுறியா? உன்னை வெளியில விட்டாதானே? வா லாக்கப்ல வச்சு உன்னை லாடம் கட்டுறேன். போடா வா. ஆயா பேசுற. போடா. என்ன முறப்ப? டேய் போடானா. போடா. சாரிம்மா. ஐயோ அண்ணா, நீங்க எதுக்கு நான் என்கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் கண்ணு தெரியல. அத ஒருத்தன் அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டான். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும்? அதான் நீங்க சரியான நேரத்துல வந்துட்டீங்கல்ல. பார்க்க போனா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அம்மாடி, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இவ்வளவு நடந்தும் அதோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவாவை விட்டு கொடுக்காம பேசுற பாரு, நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா. பாட்டி, நான் என்னைக்குமே என் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன். என் அண்ணே இருந்திருந்தா இதெல்லாம் எதுவும் நடந்திருக்குமான்னு தெரியல. ஆமா ஜானு, என் ஒய்ஃப் கூடவே இருந்து உன்னை பார்த்திருப்பா. ஆமாண்ணா. மீனாட்சி, ஆ? உங்க தங்கச்சி வர்ற வரைக்கும் என் தங்கச்சியை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ம், கண்டிப்பா. ஜானு வா. பார்த்து உட்காரு. உட்காரு. உட்காருமா. பார்த்து. பார்த்து. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். கூட்டு வாங்கயா. குட் மார்னிங் சார். யோ கான்ஸ்டபிள் சார், இவன் செஞ்ச வேலைக்கு இவனை லாக்கப்ல தள்ளி முட்டிக்கு முட்டி பேத்து எடுத்துட்டேன்னா அப்படியே ரைட்டர்கிட்ட சொல்லி பெண்டிங்ல இருக்கிற பெரிய கேஸா பார்த்து இவன் மேல போட சொல்லு. ஓகே சார். இனிமே இவன் ஜென்மத்துக்கும் வெளியில வரக்கூடாது. டேய் ஆம்பளைங்கிற திமிர்ல ஆடுறியா? இருடா உன் கொட்டத்தை அடக்குறேன். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். அதான் உனக்கு பொண்டாட்டி இருக்கால்ல, அப்புறம் எதுக்குடா இன்னொரு பொண்ணை பாக்குறீங்க? வீட்டுல சமைச்சு போட்டு துவைச்சு போட்டு எல்லாம் பண்ணி தந்தா மைனர் மாதிரி சுத்திட்டு இருப்பீங்களா? ஏய், இனி ஜென்மத்துக்கும் களி திங்கிற மாதிரி நான் பண்ணேன்டா உனக்கு. சார் 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 வேண்டாம் சார். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இனி இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் சார். இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார். விடணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. சார் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் சார். ப்ளீஸ் சார். என்ன சொன்னாலும் கேப்பியா? கேட்கறேன் சார். அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. அவங்க கிட்ட நான் உன்னை பத்தி சொல்றேன். அவங்க சொல்லட்டும் உன்னை விட சொல்லி. அப்ப நான் சொல்றேன். சார் சார் சாரி சார். ப்ளீஸ் சார். உங்க ஒய்ஃப் எல்லாம் வேண்டாம் சார். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேன் சார். இதோ பாரா, பணம் கொடுக்குறானமே. எவ்வளவு கொடுப்ப? நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன் சார். டேய், நீயே ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை செய்யற, நீ எப்படி எனக்கு பணம் தருவ? சேவிங் பண்ணி வச்சிருக்கியா? எவ்வளவு வச்சிருக்க? 10,000, 50,000, 1,00,000 ரூபா வச்சிருப்பியா? காசு தரானா காசு? யோ, இவனை கூட்டிட்டு போய் உள்ள போடியா. சார் சார் நீங்க சொன்னதுல 10 மடங்கு நான் தரேன் சார். யோ, என்னையா சொல்ற? ஆமா சார். என் ஃப்ரெண்டு பெரிய பணக்காரன் சார். அவன் கிட்ட சொன்னா நீங்க கேட்கிற பணத்தை விட அதிகமாவே தருவான் சார். சரி, உன்னை எப்படி நம்புறது? சார் நான் கூட பேசல சார். நீங்களே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அவன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததும் நீங்க என்ன விட்டா போதும் சார். ஓ அப்படியா? எங்க நம்பர் சொல்லு பாப்போம். சொல்றேன் சார். 944. ஒரு நிமிஷம் இரு.
சொல்லு. இரு பேசி பார்க்குறேன். டேய் என்ன விஷயம் சொல்றா? தெரியும். சத்தியமா எதுவும் இல்லை. அன்னோன் நம்பரா இருக்கு. யாரு? ஹலோ, ஹூஸ் திஸ்? நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். உங்கள் ஃப்ரெண்டு கம்பீரம் இருக்கார்ல, ஆமா சார். அவனுக்கு என்னாச்சு? அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஒரு சின்ன கேஸில் உள்ளே வச்சுருக்கோம். உங்ககிட்ட சொன்னால் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போவீங்கன்னு நம்புறாரு. அவர் நம்புறது சரியா? சரி, எங்க வரணும்? எவ்வளவு கொடுக்கணும்? பரவாயில்லையே, பிரைட்டாக இருக்கீங்களே. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, இங்கே பேசிக்கலாம். ஓகே சார், இந்த உடனே வரேன். டேய் வாங்கடா. தம்பி அப்படி போய் உட்காருங்க. சார், சார். யோ கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. ஓகே சார். சார், நான் தான் கிஷோர். என் ஃப்ரெண்டு கம்பீரம் எங்க சார்? அதோ உங்க ஃப்ரெண்டு பத்திரமா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நான் போன்ல கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? சார், நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட கேட்கவே மாட்டீங்க நீங்க. யாரு? இப்ப சொல்லுங்க, பணம் வேணுமா? ஐயோ, உங்ககிட்ட போய் பணம்லாம் கேட்பனா? பணம்லாம் வேணாம் தம்பி. உங்க மாமாட்ட சொல்லி என் ப்ரொமோஷனுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க தம்பி. கண்டிப்பா செய்றேன். நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க தம்பி. அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. எங்க ஃப்ரெண்ட் அனுப்புங்க, நாங்க கிளம்புறோம். இருங்க தம்பி. கான்ஸ்டபிள் இங்க வாங்க. தம்பி ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? சார், நான் சிவா பேசுறேன். சிவாவா? எந்த சிவா? சார், இப்போ ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்களே. ஓ, சொல்லுங்க சார், சொல்லுங்க. சார், அந்த ராஸ்கல் மேல கேஸை ஃபைல் பண்ணியாச்சா? இல்ல சார், இன்னும் பண்ணல. ஏன் சார்? இல்ல சார், விசாரிச்சு பார்த்ததுல ஏதோ சபலப்பட்டு இப்படி பண்ணிருக்கான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமேலாம் இப்படி பண்ண மாட்டேன்னு கெஞ்சிரான் சார். நாங்க ஜெயிலுக்கு அனுப்புறதே திருந்துறதுக்கு தானே சார். திருந்திட்டேன், திரும்ப பண்ண மாட்டேன்னு சொல்றோனே, எதுக்கு சார் அவன் மேல கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும்? இப்போ வான் பண்ணி விட்டுருவோம். அடுத்து ஏதாவது நடந்துச்சுன்னா அப்ப பாத்துப்போம். சார், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க போனை வைங்க, நான் நேர்ல வந்து பேசுறேன். ஹலோ 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 சார். அண்ணா என்னன்னாச்சு? என்ன சொல்றது? அந்த போலீஸ் அவனை மன்னிச்சு விட்டுலாம் சொல்றாரு. இதெல்லாம் சரியா வராது. நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். இரு, இரு. இருங்க, அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். ஆமாண்டா, மீனாட்சி சொல்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருடா. பாட்டி, இதுல பொறுமைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நான் என்னன்னு ஐயோ பாக்குறேன். எங்க அண்ணா? ஐயோ பாட்டி, அவர் ரொம்ப கோவமா போறாரு. என் தங்கச்சி வேற ஊர்ல இல்ல. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நான் அவர் கூடவே போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அண்ணி நானும் உங்க கூட வரேன் அண்ணி. ஐயோ இல்ல, நீ வேண்டாம் ஜானு, நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இல்ல அண்ணி, இது என்ன சார்ந்த பிரச்சனை, அதனால நான் வரேன். நான் சொன்னா அண்ணன் கேட்பாரு. அவ சொல்றது சரிதாம்மா. மீனாட்சி, நீ அவளையும் கையோட கூட்டிட்டு போமா. சரி பாட்டி, வா பாத்து வா. இரு பொறுமையா. அப்படியே நேரா பாத்து வா. சார், இன்னும் எதுக்கு சார் எங்களை வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. நாங்க கிளம்புறோம். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஹூஸ் தட் டாஷ்? அவனுக்காக நாங்க எதுக்கு வெயிட் பண்ணோம்? ஹலோ மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன சார் நீங்க? கேஸ் கொடுத்தது நாங்க சொன்னாதான் நீங்க அவனை வெளியிலே விட முடியும். வேற யார் சொன்னாலும் நீங்க வெளியே விடக்கூடாது. சார் எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை? ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்றாரு. கொஞ்சம் விட்டுதான் பாப்போமே. எதுக்கு சார் விடணும்? ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு கூட பார்க்காம அவ குளிக்கிறத பார்த்திருக்கான். அவன் எதுக்கு சார் விடணும்? முடியாது சார். அவன் மேல நீங்க கேஸை ஃபைல் பண்ணுங்க. அதை சொல்ல நீ யார் மேன்? பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன். அண்ணனா என்ன வேணா சொல்லுவியா? அவன் என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டா இருந்தா என்ன? தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் யாருன்னு தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா?
இதெல்லாம் தெரியாம என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. இந்த பார், நீ யார வேணாலும் எடுத்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும். ஏய், நானும் போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப பேசுற. நீ என்ன பெரிய பிஸ்தாவா? ஜுஜுபி உன்னெல்லாம். திரும்பவும் சொல்றேன், மரியாதையா பேசு. ஏய், பேச முடியாதுடா. என்னடா பண்ணுவ? ஏய், ஏய், என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய், பண்றா, பண்றா, சொன்ன கேளுங்க. வாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். விடுங்க மீனாட்சி. மரியாதை பேச உங்க வீட்டுல சொல்லி தரல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்க, இல்லைன்னா ரோட்ல அடிபடுற நாய் மாதிரி செத்துருவேன். ஏய், பொறுமையா இருங்க. என்னடா பண்ணுவ? விடுங்க விடுங்க சார். சார், என்ன பார்த்து நாயின்னு சொல்றான் சார். விடுங்க சார். அவனை சும்மா விட சொல்றீங்களா? நாயின் சொன்னது தப்புதான். அது நன்றி உள்ள பிராணி. உனக்கு தான் அது எதுவுமே கிடையாது. ஏய், சார் ஜானு. வா, பாத்து வா. இருங்க சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார். நீங்களும் அமைதியா இருங்க. இதுல பாதிக்கப்பட்டவன் நான் சொல்றேன். அவன் மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இவனை வச்சு ஏதாவது ப்ரொமோஷன் வாங்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்க. ஏமா கொஞ்சம் அமைதியா இருமா, நான் பேசி பார்க்குறேம்மா. தம்பி, நீங்க போய் அங்க உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். தம்பி, நான் தான் சொல்றேன்ல, போய் உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். போங்க. சார், என்ன விஷயம் சொல்லுங்க சார். தம்பி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த தப்பும் நடக்கல. அவங்களும் கொஞ்சம் பெரிய இடமா இருக்காங்க. எதுக்கு வம்பு? அவர் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டார்ல, மன்னிப்பும் கேட்கிறாரு. இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எழுதியும் கொடுக்குறேன்ட்டாரு. அப்புறம் என்ன சார்? அவனை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அப்புறம் வேற என்ன சார் வேணும்? இந்த பனிஷ்மெண்டே போதும். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இனி ஏதாவது ப்ராப்ளம் தான் நான் பாத்துக்கிறேன். சார், இது உங்க நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். ஏன்னா நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னு போனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை, கல்யாணம் ஆகாத பொண்ணு வேற, டிவி பத்திரிக்கைன்னு போனா அவங்க லைஃபை பாதிக்கும் சார். கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. ஆமாங்க, எனக்கு என்னமோ இவர் சொல்றதா சரின்னு படுது. ஜானுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை. இப்ப எதுக்கு இதுல இது வேற? நம்ம வீட்டு பொண்ணை நாமளே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருவோமே. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இது பிரஸ்ல எல்லாம் வந்தா இவன் லைஃபே போயிடுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பாருங்க சார், ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு புரியுது. உங்க கோபத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க சார். ஜானு, இது உன் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். நீ என்ன சொல்றியோ அதை செய்யலாம். ஜானு, வேண்டாம் ஜானு. இவங்க சவகாசமே நமக்கு வேண்டாம். இந்த அசிங்கம் இப்படியே போகட்டும். கேஸ வாபஸ் வாங்கிடு ஜானு. இந்த பாரு ஜானு, எதுவா இருந்தாலும் சரி, யாருக்கும் பயப்படாம தைரியமா சொல்லு. அண்ணன் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கு நான் பயப்படணும்? நான் முதல்லயே சொன்னதுதான். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், கேஸை நீங்க உடனே ஃபைல் பண்ணுங்க. மானம் போயிடும்னு பயப்படுறதுனால தான் இவன மாதிரியான ஆளுங்க துளிர் விட்டு போய் திரியிறானுங்க. இவனை இன்னைக்கு இப்படியே விட்டா பல பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும்.
மீடியால தப்பா பேசினா அது அவங்க பாக்குற தப்பான பார்வை. அதுக்காக நான் தப்பானவள் ஆயிட முடியாதுல்ல. ஆனா கண்டிப்பா இவனை நம்ம விடவே கூடாது சார். அதான் என் தங்கச்சியை சொல்லிட்டால சார், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கேஸை ஃபைல் பண்ணுங்க. நோ இன்ஸ்பெக்டர், அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? ஹலோ, தப்பு பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்றவனுக்கும் மரியாதை கேட்டாலும் கிடைக்காது. ஏய், நீ பேசாத. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர், இப்போ என் ஃப்ரெண்டை வெளியே விட முடியுமா முடியாதா? சரி சார், எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதன்படி தான் நாங்க நடந்துக்க முடியும். கேஸை ஃபைல் பண்ணி கோர்ட்ல நாங்க ஆஜர்படுத்துறோம். அங்க நீங்க பாத்துக்கங்க. இன்ஸ்பெக்டர், சுபார், மக்களுக்கு சேவை செய்ய தான் அரசாங்கம் அவரை நியமிச்சிருக்கு. உன்ன மாதிரி அல்ல கைக்கு வாலாட்டுறது கிடையாது. எங்க வரி பணத்துல தான் அவருக்கு சம்பளமே போகுது. நீ கொடுக்குற ஒரு நாள் கிம்பளத்துக்காக அவரோட நிரந்தர வருமானத்தை விட மாட்டார். கோர்ட்ல மீட் பண்ணலாம் மிஸ்டர். வாமா, வா போலாம். ஜானகி. ஜானகி, ஜானகி, ஜானகி. பார்த்து வாமா. வணக்கம் மேடம். மேடம், இவங்க பேர் தான் ஜானு. வணக்கம் மேடம். ஜானகி, நீங்க குற்றவாளி கூண்டில் எல்லாம் ஏற வேண்டாம். அங்கே நின்னு எதா இருந்தாலும் சொல்லுங்க. ரொம்ப நன்றி மேடம். கம்பீர ராஜா, கம்பீர ராஜா, கம்பீர ராஜா. வணக்கம் மேடம். யூ கேன் ப்ரோசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டு இதோ கூண்டில் நிற்கும் இந்த கம்பீர ராஜா என் கட்சிக்காரர் ஜானகியிடம் தப்பாக நடக்க முயன்றுள்ளார். இதில் வேதனை என்னவென்றால் எனது கட்சிக்காரர் பார்வை இழந்தவர். எப்படிமா உங்க பார்வை போச்சு? எதிர்பாராத விதமா என் கண்ணில் ஆசிட் பட்டுருச்சு மேடம். அதனால என் கண் பார்வை போயிடுச்சு மேடம். யூ கேன் ப்ரோசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். பார்வையற்ற எனது கட்சிக்காரர் தன் வீட்டு குளியலறைக்கு சென்றுள்ளார். அப்போது இதோ இங்கே நிற்கும் கம்பீர ராஜா அவரை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துள்ளார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் தப்பாக நடக்கவில்லை, தப்பாக நடக்க தூண்டப்பட்டிருக்கிறார். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நீங்க பேசலாம். இப்போ உட்காருங்க. யூ கேன் ப்ரோசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த எனது சாட்சியான சிவாவை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிராண்டட். சிவா. சிவா, சிவா, சிவா. வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன? சிவா. சம்பவத்தன்று என்ன நடந்ததுன்னு இந்த கோர்ட்டுக்கு உங்களால விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. தோ இங்க நிக்கிறாரு. இவர் என் ஆபீஸ்ல மேனேஜரா வேலை செஞ்சார். சம்பவத்தன்னைக்கு ஆபீஸ் ஃபைல் ஒன்றுத்துல அர்ஜென்ட்டா கையெழுத்து வாங்கணும்னு என் வீட்டுக்கு காலையிலேயே வந்திருந்தாரு. நானும் சைன் போட்டு கொடுத்துட்டு ஆடிட்டர் கிட்ட கொடுக்கறதுக்காக ஃபைல் சென்டர் இருக்கு, அதையும் நான் தரேன், அதை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி ஃபைல் எடுக்க மாடிக்க போயிருந்தேன் மேடம். அப்போ கண் பார்வை இல்லாத என் தங்கச்சி குளிக்க போயிருந்தா. அவளுக்கு கண் பார்வை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த அயோக்கிய என் தங்கச்சிக்கே தெரியாம கதவை தாப்பா போட முடியாம செஞ்சு அந்த வழியா என் தங்கச்சி குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்தான். என் ரூம்ல இருந்து ஃபைல் எடுத்துட்டு வந்தானா, அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். கண் பார்வை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச இந்த காம கொடூரனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் மேடம். அதனால நாங்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு தான் இந்த கேஸை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்தோம்.
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சிய குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். உங்க பேரு? சிவா. உங்களுக்கும் இந்த ஜானகிக்கும் என்ன உறவு? ஜானகி என்னோட தங்கச்சி. வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சின்னு சொல்றீங்களே, அவங்க என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சியா? தங்கச்சின்னா கூட பிறக்கணும்னு அவசியம் இல்லை. கூட பிறந்தவங்களையே தப்பா பார்க்குற இந்த உலகத்துல கூட பிறக்காத இவங்கள நீங்க தப்பா பார்க்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆயிடுச்சு. ம். உங்க ஒய்ஃப் எங்க? ஒரு மீட்டிங் விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. இது போதுமே. தான் ஒய்ஃப் கூட இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை பார்க்குற இந்த சமூகத்துல உங்க ஒய்ஃபை ஊருக்கு அனுப்பிட்டு இவங்க கூட உல்லாசமா இருந்திருக்கீங்க.